ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அவன் எஜமானாகிய போத்திபார் கண்டு யோசேப்பின் மேல் தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். யோசேப்பு எங்கெங்கே இருந்தானோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் அவனுடனே இருந்தார். அவனுடைய தகப்பன் வீட்டிலே அவனோடு இருந்தார். சகோதரர்கள் அவனை பகைத்த போதும், அவனை குழியிலே தள்ளின போதும், இஸ்மவேலர்களிடம் விற்கப்பட்ட போதும், எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்ட போதும், போத்திபார் வீட்டில் விசாரணைக்காரனாக இருந்த போதும் அவனோடு இருந்தார். அவனோடு கர்த்தர் இருக்கிறதை அவனுடைய எஜமான் கண்டு கொண்டான். செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்த போதும் சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு இருந்தார். சங்கீதம் 105 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கர்த்தர் அவனை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்தினார். தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடி அந்நிய தேசத்திலே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து அவர்களை சேவிப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அவர்களுக்கு முன்னதாகவே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ண எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அவன் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கர்த்தர் தன்னுடன் இல்லை என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனோடு தான் இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தான் போத்திபாரின் மனைவி அவனை அழைத்த போதும் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். கர்த்தர் தன்னோடு இருப்பதை உணர்ந்தவனாய் தேவனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்யக்கூடாது என்பதையும் அறிந்திருந்தான், உணர்ந்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து எகிப்து தேசத்தின் அதிபதியாக அவனை உயர்த்துவதற்கு அவனை உருவாக்கி அவனை தகுதிப்படுத்தினார். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று மோசேயிடம் சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கும் உரியது. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமும் நமக்குரியது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தர் யோசேப்புடன் கூட இருந்து அவனை உயர்த்துவார் என்றால் அவருடைய சொந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு உரியவர்களாகிய நம்மோடு கூட இருப்பது எத்தனை அதிக நிச்சயம். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர முடிகிறதா? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், கஷ்டத்திலும், கண்ணீரிலும், குறைச்சலிலும், நிறைவிலும், வியாதியிலும், சந்தோஷத்திலும், செழிப்பிலும் கர்த்தர் உடன் இருக்கிறார் என்பதை உணர முடிகிறதா? ஜெபிப்போம். இரக்கமும் மனதுருக்கமும் உடையவரே, உடன்படிக்கையை காக்கிறவரே, எங்களை படைத்தவரே, யோசேப்போடைய கூடவே இருந்து அவனுடைய கரங்களின் கிரியைகளை வாய்க்க பண்ணினது போல கர்த்தர் எங்களோடு கூடவே இருந்து எங்களுடைய கரத்தின் கிரியைகளை வாய்க்க பண்ணும்படிக்காக உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.